அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வைனிகா மியூசிக் அகாடமி 100 days ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸோடைய 70th எபிசோட். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜண்ட வரிசை ஃபர்ஸ்ட் லைன் பார்க்க போகிறோம். ஸோ ஜண்ட வரிசையில் கை எப்படி பிரயோகப்படுத்தணும், எந்த மாதிரி நம்ம வாசிக்கணும், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம், எந்த இடத்துல கை வச்சு வாசிக்கணும், அதில் மத்தியம காலத்தில் ஸ்வரங்கள் எங்கெங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது வந்து 16th எபிசோடில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து 70th எபிசோட். இன்னைக்கு வந்து ஜண்ட வரிசை ஃபர்ஸ்ட் லைன் தாளத்தோட பார்க்க போகிறோம். ஸோ நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், எப்படின்னா ஜண்ட வரிசை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வரைக்கும் என் பசங்களுக்கு நான் 2 ஸ்பீட் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் 3rd ஸ்பீட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வந்து நான் சொல்லி கொடுத்தது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் கூட நீங்கள் பொறுமையாக வாசிச்சுக்கலாம். அதே தாளம் தான் வந்து சரளி வரிசையில் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து தாளம் பிரயோகம் வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் ஸ்பீட் ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரங்கள் எப்பயும் போல தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எப்படி பாடணும் நான் ஒரு தடவை சொல்லி காமிச்சிடுறேன். சா சா ரே ரே க க மா மா பா பா த த நீ நீ சா 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 நீ நீ த த பா பா மா மா க க ரே ரே சா சா. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கிறேன், ஏன்னா செகண்ட் ஸ்பீட் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னும் கூட ஸ்லோ பண்ணிக்கோங்க. 3rd ஸ்பீடை வந்து இன்னும் கூட நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சா சா ரீ ரீ க க மா மா பா பா த த நீ நீ சா 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 நீ நீ த த பா பா மா மா க க ரீ ரே சா சா. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பாட போகிறோம். எப்பயும் போல் ஆதித்தாளம் தான் வரும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம தாளம் எப்படி போடுறோம்னா எப்பயும் போல் அடிக்கிற இடத்துல நம்ம தாளம் போட போகிறோம். ஸோ இது வந்து 2 லைன் இருக்கு இல்லைங்களா, அதில் முதல் லைனில் வந்து ஃபஸ்ட்டு போகிறதுல 4 ஃபஸ்ட் லைனில் வந்து பாதிக்கு ஒரு தாளம் வரும், துவக்க தாளம். அதுக்கு அடுத்தது 2 தாளம் வரும், முதல் பாதி ஒரு தாளம், 2ஆம் பாதி ஒரு தாளம் வரும். அதே மாதிரியே செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாதிக்கு வந்து துவக்க தாளம் வரும், அதுக்கப்புறம் முதல் பாதிக்கு ஒரு தாளம், 2ஆம் பாதிக்கு ஒரு தாளம் வரும். சரிங்களா? ஸோ இதோட இதில் வந்து 2 ஆவர்த்தனை வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது 2 ஃபுல் தாளம் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜம்பிங் நோட் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல மத்தியமத்தில் கை வச்சுக்கோங்க. போன தடவை சொன்னது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ இந்த தடவை வாசிக்கும் போது சால வந்து நடுவிரலை வச்சுட்டு சாக்கு முன்னாடி இருக்கிற ஸ்வரத்தில் ஆள்காட்டி விரல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வந்து சாவை ஒரு மீட்டு மீட்டிட்டு 2வது வந்து நடுவிரலை தூக்கிட்டு ஒரு மீட்டு மீட்டிட்டு கீழே வச்சிடணும், ஒரு மீட்டு மீட்டிட்டு கீழே வச்சிடணும். புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ இது வாசிக்கும் போது நெயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு கை லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட நம்மளுக்கு நெயில் உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நெயில் இல்லாத மாதிரியே வச்சுட்டு வாசிங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தாளம், ஓப்பன் தாளம். சா சா ரீ சா சா ரீ க க மா மா பா பா தாளம் க த நீ தாளம் சா 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 நீ நீ த த பா பா மா தாளம் க க ரீ தாளம் சா சா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்பீட் ஃபர்ஸ்ட் லைனோடது. சரிங்களா? இப்போ 2வது ஸ்பீட், மூன்றாவது ஸ்பீட், அதாவது 3ஆம் காலம். 3ஆம் காலம் எப்படி வாசிக்கணும்னா எப்பயும் போல ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரங்கள். ஸோ எப்படி பாடுறதுன்னு ஒரு தடவை பாடி காமிச்சறேன். சா சா ரே ரே க க மா மா பா பா த த நீ நீ சா 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 நீ நீ த த பா பா மா மா க க ரே ரே சா சா. ஸோ என்ன ஆகுது, எல்லா லைனுமே வந்து ஒரே
ஸ்பீட்ல நம்மளுக்கு, அதாவது ஒரே தாளத்தோட நம்மளுக்கு முடிஞ்சிருது, ஒரே ஆவர்த்தனையோட நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருது. சரிங்களா? சா சா ரி ரி க க ம ம ப ப த த நி நி சா 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 நி நி த த ப ப ம ம க க ரி ரி சா சா. ஓகேவா? சா சா ரி ரி க க ம ம ப ப த த நி நி சா 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 நி நி த த ப ப ம ம க க ரி ரி சா சா. ஓகேங்களா? இன்னொரு தடவை வாசிக்கலாம் வாங்க. சா சா ரி ரி க க ம ம ப ப த த நி நி சா 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 நி நி த த ப ப ம ம க க ரி ரி சா சா. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்பீட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் போகும்போது சா சா ரி ரி க க ம ம ப ப த த நி நி சா சா ஃபுல்லாக ஒரே துவக்க தாளத்தில் போயிடும். சா சா நி நி த த ப ப ம ம க க ரி ரி சா சா. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாதி சா சா நி நி த த ப ப ஒரு தாளம், ம ம க க ரி ரி சா சா ஒரு தாளம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மூன்றாம் காலம். இப்போ பார்த்தது வந்து நம்ம ஜம்பிங் நோட் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இதுலேயே சாரி ஜம்பிங் மெத்தட் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம வந்து ஸ்வைப்பிங் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னா எப்பயும் போல இது நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். சரிங்களா? சாலை 2 விரலையும் வச்சுக்கோங்க. அதாவது ஆள்காட்டி விரல், எந்த விரல் நம்ம வாசிக்க போகிறோமோ அதை வந்து நம்ம சாலை, அதாவது ஷட்டத்திலே நம்ம வச்சுக்கிட்டு ரெண்டாவது சா மீட்டும் போது நீலேருந்து சாக்கு வரணும். ஓகேவா? சா சா அந்த மாதிரி வரணும். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வாசிப்போம். சா சா ரி சா சா ரி ரி க க ம ம ப ப த த நி நி தாளம் சா 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 தாளம் நி நி த த ப ப ம ம தாளம் க க ரி தாளம் சா சா. ஓகேங்களா? ஸோ தாளம் எல்லாமே சேமாக தான் வரும். ஸோ ஸ்வைப்பிங் நோட்டு ரொம்ப அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு. நம்ம ஜம்பிங் நோட்டை விட ஸ்வைப்பிங் நோட்டில் வாசிக்கும் போது ஸ்பீடு நல்லா கை நம்மளுக்கு ஓடுற மாதிரி இருக்கும். சா சா ரி ரி சா சா ரி ரி க க ம ம ப ப த த நி நி சா 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 நி நி த த ப ப ம ம க க ரி ரி சா சா. ஓகேங்களா? இது வந்து இரண்டாம் காலம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்பீட். தேர்ட் ஸ்பீட் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுலயே கொஞ்சம் ஸ்பீட் ஏற்ற வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்ட் ஸ்பீட். தாளம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அகெயின் என் கூட சேர்ந்து வாசிங்க. ஸ்வைப்பிங் நோட் வாசிக்கலாம். சா 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 ரி ரி க க ம ம ப ப த த நி நி சா 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 நி நி த த ப ப ம ம க க ரி ரி சா 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 ரி ரி க க ம ம ப ப த த நி நி சா 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 நி நி த த ப ப ம ம க க ரி ரி சா சா. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து நம்மளுக்கு ஜண்டை வரிசையோடைய முதல் வரி நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இதில் வந்து சில பேருக்கு டவுட்ஸ் நிறையா வரும். உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்ன டவுட்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, நான் வந்து ரெண்டாவது ஸ்ட்ரிங் வாசிக்கும் போது முதல் ஸ்ட்ரிங்கும் சேர்த்து நான் மீட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டாவது ஸ்ட்ரிங் மீட்டுறோம் இல்லையா, அப்போது நம்ம முதல் ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம கையை ஹோல்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு ரெண்டுமே கேட்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது தெரியுதுங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஸ்ட்ரிங் வந்து டச் ஆகாது. ஓகே, அதான் சாரி, முதல் ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு டச் ஆகாது. அதில் வந்து நம்ம அப்படி பிடிச்சிக்கிட்டு நின்னணும். ஸோ இந்த மாதிரி நிற்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது ஸ்ட்ரிங் வந்து இப்படி டச் ஆகிட்டு சவுண்ட்
சவுண்டு கேட்காது சரிங்களா. அதே மாதிரி தாளம் போடுறதும் இதே மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அந்த முதல் ஸ்ட்ரிங் சவுண்டே கேட்கல பாருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்படி ஹோல்ட் ஆகிக்கிட்டீங்க, இந்த இடத்துல வந்து இப்படி அரெஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட சவுண்டு கேட்காது, நம்மளுக்கு கையும் வந்து ஈஸியாக நம்ம ஸ்பீடு வந்து நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அதில் கால் பண்ணி கேளுங்க, இல்லை டெக்ஸ்ட் கூட பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீணை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா என்னோட சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சீரீஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் நான் கற்றுக்கும் போதுமே நிறைய மெத்தட்ஸ் வந்து எனக்கு தெரியாதப்பெல்லாம் ஒரு தடவையும் வாரத்தில் 2 நாள் கிளாஸ் போகும்போது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால தான் யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது சாங்கோட நோட்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.